சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலில் வந்து இப்போ அமல்படுத்தியிருக்காங்க. இப்போ பீகார் ரிசல்ட்டும் வந்துருச்சு நேற்று. என்டிஏ கூட்டணி தனி பெரும்பான்மையோட வெற்றி பெற்றிருக்காங்க. இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மேஜரான இதில் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னா, பீகார்காரங்க வேக்காளராக ஆரியங்காவூர் அப்படின்ற ஊரை வந்து துரைசாமிபுரம்ட்டு வாக்காளர் திருத்தப்பட்டியல் மாற்றப்பவே மாற்றிட்டாங்க. ஃபார்ம் 8ன்னு ஒன்று கொடுக்குறான். அதில் ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பிஎல்ஓக்கான அறிவிப்பில் வழிகாட்டுதல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பீகார்காரங்களுக்கு தனியாக கவனம் செலுத்தி அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதோட எல்லாமே பிரிண்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இப்போ ஏற்கனவே 1.5 கோடி பேர் இங்கே வேலைக்கு வந்துட்டான். குறைந்தபட்சம் 80 லட்சம் பேர் வந்து அதில் வேக்காளராக இருக்கான். நீங்கள் தொகுதியில் வேக்காளராக இருக்க மாட்டீங்க, ஆனால் பீகார்காரனும் ஜார்க்கண்ட்காரனும் இருப்பான். இப்போ நீங்கள் தஞ்சாவூர் மாதிரியான ஒரு கிராம பகுதியிலேயே 15,000 பேர் ஒவ்வொரு தொகுதிக்கு இருக்கிறான் இந்தியார். அவன் தான் டிசைடிங் மைனாரிட்டி. இப்போ ஒரு முரசொலி இவர் தயாநிதி மாறனுக்கு சென்ட்ரல் இதில் வந்து தொகுதியில் அப்படி தானே. நீங்கள் அவர் அதே மாதிரி மார்வாடி மாதிரி இப்போ டர்பன் கட்டி ஒரு ஃபோட்டோ, ஹிந்தியில் போஸ்டரு, ஹிந்தியில் ஓட்டு கேட்கறதுக்கு கொஞ்ச நாளைக்கு குஷ்பு வச்சுருந்தானுங்க கட்சியில். இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தின கட்சி தான் இப்படி. அது ஏதோ அதெல்லாம் பழைய பெருங்காயிட்டப்பா, முடிஞ்சு போச்சு. செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாதிரி தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய மாவட்டங்கள், இந்த மாதிரி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய பிறப்பு விகிதம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் மக்கள் தொகை அதிகரிக்கும். இங்கே இது பரப்பல இப்போ கிரைமில் என்ன சிக்கலாகுது, இப்போ இந்த வடநாட்டுக்கான ஏதாவது பண்ணிட்டு போனான்னா இப்போ யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவன் வேலை செஞ்சாங்கன்னா அவனுக்கு அட்ரஸ் இல்லை. அவன் பேரே தெரியாமல் ஜின்னு கூப்பிட்டு வச்சு கலந்துருப்பான். அவன் பேரை யாரும் கேட்க மாட்டான். அப்போ இந்த மாதிரியான நிலைமை இருப்பது பாருங்க. இதை வந்து இவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு வாக்காளர் அட்டை கொடுக்குறது, ரேஷன் அட்டை கொடுக்குறது, ஆதார் அட்டை கொடுக்குறது, எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பண்ணியிருக்கிறான். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் கேள்விகள் பற்றியும் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக தமிழ் தேசிய பேரியக்க பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன் இருக்கார். வணக்கம். வணக்கம். இப்போ சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலில் வந்து இப்போது அமல்படுத்தியிருக்காங்க. இப்போ பீகார் ரிசல்ட்டும் வந்துருச்சு நேற்று. என்டிஏ கூட்டணி தனி பெரும்பான்மையோட வெற்றி பெற்றிருக்காங்க. இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இதில் வந்து இப்போது சமீபமாக ஒரு செய்தி ஒன்று படித்தேன். ஒரு எந்த ஊர், தஞ்சாவூர் பக்கத்துலையா அப்படின்றது தெரியல, ஆரியங்காவூர் அப்படின்ற ஊரை வந்து துரைசாமிபுரம்ட்டு அந்த வாக்காளர் திருத்தப்பட்டியல் மாற்றப்பவே மாற்றிட்டாங்க. இதை திருப்பி மாற்றலைன்னா நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்போம் அப்படின்ற அந்த கிராம மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு போக்கு தமிழ்நாட்டில் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தப்பட்டியல் இங்கிலீஷில் இது இங்கே என்ன மாதிரியான தாக்கம் தமிழர்கள் கிட்ட ஏற்படுத்தும் அப்படின்னு எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை விட மேஜரான இதில் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னா, பீகார்காரங்க வேக்காளராக ஆகப்போகிறான். ஏன்னா வந்து இந்த எஸ்ஐஆர்னுடைய ஆப்ஜெக்ஷன் ரீசன்ஸ்னு இருக்குது. இப்போ எந்த திட்டத்தை அறிவிக்கும் போது பண்ணுவாங்க. அதில் என்ன அறிவிச்சிருக்கிறான்னா, அது பாயிண்ட் நம்பர் 7 20 தெரில. அதில் அறிவித்ததில் என்ன சொல்லியிருக்கிறான்னா, இந்த தொழில் வளர்ச்சி காரணமாக மாநிலம் விட்டு மாநிலம் வாக்காளர்கள் புலம்பெயர்ந்திருக்கிறாங்க. அவர்களை விடுபட்டு விடாமல் பட்டியலில் சேர்ப்பது இதனுடைய நோக்கங்களில் ஒன்றுன்ட்டான். இப்போ அப்படி இதில் இன்னொன்று என்ன பண்ணிட்டான்னா, ஃபார்ம் 8ன்னு ஒன்று கொடுக்குறான். அந்த ஃபார்ம் 8 என்பது தொகுதி மாதிரி வந்திருக்கிறவங்களுக்கு. அதில் ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பிஎல்ஓக்கான அறிவிப்பில் வழிகாட்டுதல் என்ன பண்ணியிருக்கிறான்னா, பூத் லெவல் ஆஃபீஸருக்கு இந்த பீகார்காரங்களுக்கு தனியாக கவனம் செலுத்தி ஃபார்ம் 8 ஃபில்லப் பண்ணி கொடுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. அதோட எல்லாமே பிரிண்டட் இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான்னா, பீகார் வாக்காளர்களில் வந்து அங்கே விடுபட்டவங்கிறது தான் பிரச்சனை. அங்கே பீகாரில் என்னென்னா தகுதியுள்ள வாக்காளர்களை நீக்கிட்டீங்கிற பிரச்சனை. இங்கே என்னென்னா தகுதி இல்லாத வாக்காளர்களை சேர்க்க போகிறான். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா, பீகார் மாடலே இங்கே பேசிகிட்டு இருக்கிறான். கட்சிகள் பேசியிருக்கலாம், என்ன எங்களை விட்டுருவாங்க அது இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவன் வச்சுருக்கிற ஃபார்ம் முறையே ஈஸியாக ஒரு ஆள் உள்ள நேரம் சேர முடியாது, வடிகட்டுறதுக்கான முறையில் தான் வச்சுருக்கிறான். அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் இதை விட மிக முக்கியமானது என்னென்னா, நீங்கள் தொகுதியில் வாக்காளராக இருக்க மாட்டீங்க, ஆனால் பீகார்காரனும் ஜார்க்கண்ட்காரனும் இருப்பான். அப்போ அதற்கான விஷயந்தான் நடக்குது. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது அந்த விடுபட்டவங்க இருக்காங்கல்ல பீகாரில், அதில் வந்து பெண்கள் தான் அதிகம். பெண்கள்லேயும் 18 வயதுலேருந்து 29 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் தான் விடுபட்ட வாக்காளர்களில் அதிகம் பீகாரில்.
ஆனால் இப்போ பெண்கள் வாக்கு தான் அதிகம் பதிவாகிருக்குது. அந்த பெண்களுக்கு 10,000ங்கிறதுனால தான் ஸ்வீப்பிங்காக அடிச்சு செஞ்சுட்டு வந்திருக்கிறார். அப்போ வந்து இந்த 18லேருந்து 29 வயது உள்ள பெண்கள் வந்து பீகார்லேருந்து புலம்பெயர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தனியாக போக மாட்டாங்க. பெரும்பாலும் அங்கே வடநாட்டினுடைய பண்பாடு இப்போ இங்கே மாதிரியோ கேரளா மாதிரியோ கிடையாது. தனியாக பெண்களை அவ்வளோ மாநிலம் விட்டு மாநிலம், அதுவும் கிராமங்களில் தங்கி வேலை பார்க்குறதுக்கெல்லாம் விட மாட்டாங்க. பெரும்பாலும் குடும்பத்தோடு தான் வந்திருப்பாங்க. அப்போ என்னென்னா குடும்பமாக இடம் பெயர்ந்துருக்கான்னு அர்த்தம். இப்போ ஏற்கனவே 1.5 கோடி பேர் இங்கே வேலைக்கு வந்துட்டான். குறைந்தபட்சம் 80 லட்சம் பேர் வந்து அதில் வாக்காளராக இருப்பான். ஏற்கனவே நான் வந்து அதை பற்றி போட்டிருக்கிறேன். 2011ஆம் ஆண்டு சென்சஸையும் அதையும் கனெக்ட் பண்ணி 2018 என்னமோ வந்து ஒரு தொகுதியினுடைய போலிங்கை கனெக்ட் பண்ணி நான் இப்போ 2019 எழுதியிருந்தேன். நீங்கள் குறிப்பாக செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாதிரி தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய மாவட்டங்கள், அங்கே மாதிரி திருப்பூர், கோயம்புத்தூர், இந்த மாதிரி பகுதிகளில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை தமிழர்களுடைய பிறப்பு விகிதம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் மக்கள் தொகை அதிகரிக்கும். அதுக்கு எல்லாமே டேட்டா இருக்குது. இப்போ நீங்கள் சென்சஸில் என்னென்னா 6 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதை வச்சு தான் பிறப்பு விகிதம். அதை இந்த நம்முடைய தமிழர்களுடைய பிறப்பு விகிதம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் மக்கள் தொகை பெருக்கம் அங்கே அதிகரிச்சிட்டு இருக்குது. அப்படின்னா புலம்பெயர்ந்தோர் தான் அது. இதுதான் உங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து சர்வசாதாரணமாக என்ன ஆயிருக்குன்னா ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டியூஷன்லையும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் 20,000 பேர்லேருந்து 25,000 பேர் வாக்காளர்கள் வந்து வடநாட்டுக்காரன் இருக்கிறான். பெரும்பாலும் பீகார், ஜார்க்கண்டுக்காரன், ஒரிசாக்காரன் இருப்பான். இவர்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து இவர்களெல்லாம் நிலைப்படுத்துறது தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் இதில் முக்கிய டேஞ்சரு. இப்போ நீங்கள் வந்து இப்போ பிஜேபி ஓட்டு போடுவான் அப்படிங்கிறத நான் சொல்ல. ஏன்னா பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவான். ஆனால் அது நான் இப்போ பிஜேபிக்கு ஓட்டு போடுறது பாவ செயல் கிடையாது. இங்கே இருக்கிற ஒரு தமிழர்கள் வந்து பிஜேபியை விரும்புகிறான்னா போயிட்டு போகிறான், அது அவன் பிரச்சனை. ஆனால் இது செயற்கையான திணிப்பு. இது அந்த வகையில் தான் சொல்கிறேன். அது வந்து பிஜேபி இயல்பாக தமிழர்கள்ட்ட ஓட்டு வாங்கிக்கிட்டு ஜெயிச்சானா அது அவனுடைய வெற்றி. அது நமக்கு யாரும் தடை செல்ல முடியாது. ஆனால் இது ஒரு செயற்கையான திணிப்பு. அவன் என்னென்னா ஒரு டிசைடிங் மைனாரிட்டி. ஒவ்வொரு தொகுதியிலையும் இப்போ நீங்கள் அதுவும் இந்த விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு வாக்காளர்களுக்கான வெற்றி பெறுவவருக்கும் தோல்வி அடைவனுக்குமான வித்தியாசம் என்பது வாக்கு வித்தியாசம் குறைவாக தான் இருக்கும். ஏற்கனவே 10,000 கீழே தான் எல்லாத்துக்கும். எல்லா பெரும்பாலான தொகுதிகளில் வந்து 10,000 கீழே தான். இப்போ நீங்கள் தஞ்சாவூர் மாதிரியான ஒரு கிராம பகுதியிலேயே 15,000 பேர் ஒவ்வொரு தொகுதிக்கு இருக்கிறான். இந்திக்காரன் வாக்காளர்களாக இருக்கிறான். இப்போ அவன் தான் டிசைடிங் மைனாரிட்டி. அவன் எந்த பக்கம் நிற்கிறானோ அவன் தான் ஜெயிப்பான். ஏன்னா கேப் அவ்வளோதான். வெற்றிக்கும் தோல்விக்குமான இடைவெளி அவ்வளோதான். இந்த 15 எங்கே நிற்கிதோ அவன் தான் ஜெயிப்பான். அப்போ அது ஒரு செயற்கையான குறுக்கீடு. அவன் வந்து ஒரு பிளாக்காக தான் நிற்பான். இப்போ இங்கே இருக்கிறவன் என்னென்னா இவன் கட்சியாக பிரிஞ்சிருப்பான், ஜாதியாக பிரிஞ்சிருப்பான், வேண்டியவன் வேண்டாதவன் போவான், உள்ளூர்காரன் வெளியூர்காரன், எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரர், இப்படி பலவிதமாக பிரிஞ்சிருப்பான். அவனை பொறுத்தளவுக்கு உண்மை கிடையாது. அவங்களும் இங்கேயோட அங்கே தானே ஜாதி அதிகமாக இருக்குது. இங்கே வந்து அவன் ஏன் இங்கே ஓடி வர்றான்? அங்கே இருக்கிற ஜாதி கொடுமைகளுக்கு கிடையாது. இங்கே யாராக இருந்தாலும் இந்திக்காரன்ப்பா, அவ்வளோதான். பீகார்காரன், இந்திக்காரன், இதை தாண்டி ஒற்றுமையாக இருந்துப்பாங்கன்றீங்க. இங்கே ஒன்றா பிளாக்காக இருந்துக்குவான். இப்போ நீங்கள் ஒரு ஊரை விட்டு வெளியில் போகும்போது அவ்வளோ ஜாதி பார்த்துக்க மாட்டான்லங்க. அவன் இயல்பா நம்ம ஊர்லேயே நடக்குது இல்லை. இப்போ அது மாதிரி அவன் எங்கெங்கேயோ ஊரை விட்டு வரும்போது எல்லாம் இந்திக்காரனை சேர்த்துக்குவான். நம்மளும் வந்து அவன் என்ன ஜாதின்னு விசாரிக்கிறது இல்லை. அப்படி தானே இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா அவன் ஒரு பிளாக்காக இருந்துக்கும். அவனுக்கு யாரும் போய் கேன்வஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கான இயல்பான சாய்ஸ் பாஜக தான். அது இல்லைன்னா காங்கிரஸ், அவ்வளோதான். திமுக என்ன தான் தலைகள் இருந்தாலும் ஓட்டு வாங்க முடியாது. இப்போ ஆனால் இவன் என்ன பண்ணிக்கிறான்னு ஒரு டைலமாவில் இருக்கிறான். இவனுக்கு என்னென்னா இதில் வந்து இப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஒன்றும் புதுசு கிடையாது. அதனால தான் இவன் என்ன பண்ணுவான்னா அதை எதிர்த்து எதுவும் செய்ய மாட்டான். ஹிந்தியில் ஒரு ஓட்டு கேட்பார். இப்போ ஒரு முரசொலி இவர் நம்ம தயாநிதி மாறனுக்கு சென்ட்ரல் இதில் வந்து தொகுதியில் அப்படி தானே. நீங்கள் அவர் அதே மாதிரி மார்வாடி மாதிரி இப்போ டர்பன் கட்டி ஒரு ஃபோட்டோ, ஹிந்தியில் போஸ்டரு, ஹிந்தியில் ஓட்டு கேட்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு குஷ்பு வச்சுருந்தானுங்க கட்சியில். இப்படி தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தின கட்சி தான் இப்படி. அது ஏதோ அதெல்லாம் பழைய பெருங்காயிட்டப்பா, முடிஞ்சு போச்சு அது. இப்போ அது எல்லாத்தையுமே வந்து ரிவர்ஸாக அதை அறுவடை பண்ணிக்கிறான். இப்போ அதனால் இந்த போக்கில் அவங்க போகிறதுனால அதை வச்சு நடக்குது. அப்போ அந்த அந்த ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 20,000 25,000 வாக்காளர் இருப்பது என்பது பிஜேபிக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு வாய்ப்பாக போயிடுது. அதனால தான் அவன் எலெக்ஷன் கமிஷன் வழியாக அதை செய்கிறான். இப்போ நீங்கள் இவனை எல்லாத்தையும் வரவழைச்சிட்டிங்க. அவனுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, இப்போ மணிப்பூரில் இருக்கிறது மாதிரி, நாகாலாண்டில் இருக்கிற மாதிரி
வந்து ஹிமாச்சல் பிரதேச இதில் அருணாச்சல் பிரதேசம்லாம் இருக்குது. எப்படின்னா அந்த இன்னர் லைன் பெர்மிட்னு இருக்குது, இன்டர்னல் விசா மாதிரி. அது சட்டப்படி பார்த்தீங்கன்னா இந்திய குடிமக்கள் இந்திய மாநிலத்தில் எங்கேருந்து எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் தங்கலாம், எங்கே வேணாலும் தொழில் செய்யலாம், எல்லாம் இருக்குது. ஆனால் அதுலேயே ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று வச்சுருக்கிறான், சட்டத்திலே இருக்குது. அப்போ அந்த பயன்படுத்திக்கிட்டு அந்த மாநிலத்தில் என்ன வச்சுருக்கிறான்னா உள்நுழைவு அனுமதி சீட்டுன்னு வச்சுருக்கிறான். இன்டர்னல் விசா மாதிரி அது, இன்னர் லைன் பர்மிட்னு பேர். இப்போ அது அங்கே நீங்கள் போனீங்கன்னா ஒரு முதல்ல 15 நாளைக்கு தான் பர்மிட் கொடுப்பான். ஒரு வேலைக்கு, கான்ட்ராக்ட் வேலைக்கோ அல்லது ஒரு படிக்க போனீங்களோ, டூரிஸ்ட்டாக போனீங்களோ, எதுக்காக இருந்தாலும் அங்கே நீங்கள் போய் அது வந்து விமான நிலையமாக இருக்கட்டும், இப்போ ரயில் நிலையமாக இருக்கட்டும், அல்லது பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், எங்கே போய் இறங்கினாலும் அங்கே ஒரு டேபிளை போட்டு உட்காந்துருப்பான். அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணணும். நீங்கள் எங்கே போகிறீங்க, உங்கள் ஆதார் நம்பர் என்ன, எங்கே எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க, அதுக்கான என்ன பர்பஸ் எல்லாம் அவன்கிட்ட ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஒரு டயத்தில் 15 நாள் தான் அனுமதிப்பான். நீங்கள் அதுக்கு பிறகுனா எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நிற்க முடியும். அப்படி ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. இங்கே எவனா எங்கே வேணாலும் வரலாம். இங்கே இன்னைக்கு பரப்பையில் இப்போ கிரைம்லேயே என்ன சிக்கலாகுது, இப்போ இந்த வடநாட்டுக்காரன் ஏதாவது பண்ணிட்டு போனான்னா இப்போ யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவன் வேலை செஞ்சாங்கன்னா அவனுக்கு அட்ரஸ் இல்லை, அவன் பேரே தெரியாமல் ஜின்னு கூப்பிட்டு வச்சுக்காந்துருப்பானுங்க, அவன் பேரை யாரும் கேட்க மாட்டான். அப்போ இந்த மாதிரியான நிலைமை இருப்பது பாருங்க. இதை வந்து இவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு வாக்காளர் அட்டை கொடுக்கறது, ரேஷன் அட்டை கொடுக்கறது, ஆதார் அட்டை கொடுக்குறது, எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பண்ணியிருக்கிறான். இது பத்தாதுன்னு வந்து இந்த இருங்காட்டுக்கோட்டையிலையோ, ஸ்ரீபெரும்புதூர்லேயோ, திருப்பூர்லேயோ அவனுக்கு குடியிருக்கிறதுக்கு குடியிருப்பு கட்டி கொடுக்குறான். ஏவாவேல் அதுக்கு தான் மந்திரியாக இருக்கிறாரு. அப்போ வந்து என்ன அவன் நிலைப்படுத்திடுறான். இப்போ அவனோட எல்லாமே நிலையான அட்ரஸ் வந்த பிறகு நீ வாக்காளர் பட்டியலில் மட்டும் சேர்க்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ இது மக்கள்கிட்ட இன்னொரு விதமாக கொண்டு போய் சேர்க்கறது எப்படின்னா, அவங்களோட பிரச்சாரம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடுன்றது வந்து எல்லாருக்குமான ஒரு நாடு, யாதும் ஊரே யாவரும் கேள், இது மனிதநேயமிக்க ஒரு நாடு, யார் வேணா இங்கே வரலாம், யார் வேணா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறுக்கலையே. நம்ம மறுக்கல. அதாவது என்னன்னா வந்து யார் வேணாலும் வாங்க, விருந்தாளி, யார் வந்தாலும் விருந்தாளி, அவன் வீட்டுக்காரனை மாறிட முடியாது. பிறகு கர்நாடகாவில் நீங்கள் வந்து 80% வேலைகள் வந்து கர்நாடகத்துக்காரங்க தான் கொடுத்துருக்குறான். கோவாவில் அந்த ஊருக்காரனுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா கம்பெனிகளுக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறான், ஒவ்வொன்றும் பண்ணுறான். அது மாதிரி அவங்களோட லேபர் சப்சிடின்னு கொடுக்குறான். அவங்க சம்பளத்தில் பிஎஃப் கட்டுறதை அவன் கட்டுறான் கோவாவில். ஸோ உத்தரப்பிரதேசில் யோகி ஆதித்யநாத் சாமியார் நடத்துகிறாரு, பிஜேபி, பாரத மாதாவுக்கு பவித்திர புத்திரர் தான். அங்கே என்ன பண்ணியிருக்கிறான், இந்திக்காரன் இல்லை, உத்தரப்பிரதேசக்காரனுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்தா தான் நீங்கள் தொழிலை தொடங்க முடியும். அப்படி நீங்கள் தொடங்குனீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்னா 20 லட்ச ரூபா வரையிலும் சீடு மணி தரேங்கிறான். சீட் மணினா முதலீடுக்கு வந்து கிட்டத்தட்ட நில் வட்டிக்கு 1% அனுபவம் தான், அதுக்கான வட்டிக்கு வந்து உங்களுக்கு பணம் தரேன், சீட் மணி தரேங்கிறான். முதலீடை கொடுக்குறான், லிக்விட் கேஷே கொடுக்குறேங்கிறான். அதே போல் அந்த தொழிலாளிகளை வேலைக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா 12,000 ரூபா சம்பளத்தில் நான் தரேங்கிறான். அதுக்கெல்லாம் ஸ்கீம் போட்டிருக்கிறான். இந்த நான் முதல்வர் திட்டம் இருக்குல்ல, அது அங்கேயும் தான் பண்ணுறான். அங்கே என்ன பண்ணுறான்னா அதில் வந்து எங்கள் ஊருக்காரனுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா நீ கொடுக்குற பணத்தோட நான் வந்து பிஎஃப்க்கு இவ்வளோ தரேன், பணம் தரேன். அவன் வந்து எல்லாரும் அவன் ஊரில் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இங்கே வந்தால் மட்டும் நீ என்ன இனவெறியோடு வந்துக்கிறான்னுவானுங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் கூட நீ திறந்து பூட்டி வச்சுக்கிட்டு ஏன் உன் வீட்டை திறக்கலான்னு கேட்டால் என்ன அர்த்தம் அது? அதனால் இப்போ நீங்கள் எந்த ஊரில் இல்லை, இப்போ நீங்கள் வந்து குஜராத்தில் இல்லையா, குஜராத்தில் அவங்கள தான் 75% வேலை. அங்கே இருக்கிற இந்தியன் ஆயில் கார்பரேஷன்லேயே அதை பண்ணணும், இந்திய அரசு நிறுவனம் தான் அது. ஆனால் குஜராத்துக்குள்ளே குஜராத்திகளுக்கு தான் 75%. அதை செய்யலைன்னா குஜராத் கவர்மெண்ட்டை குறுக்க வருவான். அதனால் எல்லா மாநிலத்துலேயும் அவரவர்களுக்கான ஒதுக்கீடுன்னு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். இங்கே திறந்து வைக்கிறத வச்சுக்கிட்டு அதை வந்து வைக்கணுங்கிறான். பெரும்பாலான அதிகாரிகளே வந்து தமிழர்கள் கிடையாது. அதுவுமே ஒரு 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 காரணமாக இருக்குது. இங்கே நிகழ்கிற அதெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் மறுக்கலை. அப்படி பெட்டிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் ஹோலாக ஒரு இன அரசியல், அதற்கான கோரிக்கைகள் வச்சு நம்ம இயங்கிறத பொறுத்து இருக்குது. தானாக எதுவும் நடந்துடாது. அது அதான் திரும்ப திரும்ப இதுக்கான முன்முயற்சி என்பது இந்த தேர்தல், இந்த பதவி அரசியல் இருக்கிறவன்கிட்டேருந்து வராது, வெளியிலேருந்து தான் வரணும். அதை வந்து இளைஞர்கள் முயற்சி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இன்னும் வேகப்படணும், விரிவுபடணும், அவ்வளோதான் செய்ய முடியும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.